அன்போடு கதவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கூட்டணிக்கு எல்லோரும் வருவார்கள். சத்தியமங்கலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நல்ல மனிதர், தமிழகத்தை ஆள்வதற்கு தகுதியானவர் என்ற முறையில் நம்முடைய வெற்றி தளபதிதான் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர். இயற்கையே அவரை இன்று அழைத்து வந்து அவரோடு இணைந்து தமிழகத்தில் நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று வழிவிட்டிருக்கிற காட்சியை நாம் காண்கிறோம். ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகின்ற கட்சியும் சரி, மக்கள் செல்வாக்கை இழந்த ஆட்சியாக இருக்கிறது. மக்கள் செல்வாக்கோடு மக்கள் உருவாக்கும் ஆட்சியாக, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு வீடு வழங்கவும், 2 சக்கர வாகனம் இல்லாத அனைவருக்கும் வாகனம் வழங்கவும் காஞ்சிபுரம் கூட்டத்தில் பேசும்போது தளபதி விஜய் சிறப்பான முறையில் உரையாற்றியுள்ளார். நல்லாட்சியை எதிர்நோக்கி மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிறிய குழந்தையிலிருந்து பெரியவர் வரை அவர் பெயரை சொல்லாதவரே இல்லை. அவர்தான் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சராக வர வேண்டும் என்று அனைவரும் பேசுகின்றனர். நேசிக்கின்றவர்கள்தான் தமிழகத்தை ஆள வேண்டும். நேசிக்காதவர்கள் தமிழகத்தை ஆள முடியாது. வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் தான் எதிர்கால தமிழகம். அதை நாடே எதிர்நோக்கி காத்திருக்கிறது. 234 தொகுதிகளிலும் அவர்தான் வெற்றி பெறுவார். அவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்று வரலாற்றை படைப்பார். அன்புமணி ராமதாஸ் கூறியது தொடர்பாக இன்று காலை செய்தித்தாளில் பார்த்தேன். அவர் அதிமுக கூட்டணியில் இருப்பதாக கருத்துகள் பரிமாற்றப்பட்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பாருங்கள், எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் வேகமாக நடைபோட போகிறது. அதை காலமே பதில் சொல்லும். தவக கூட்டணிக்கு எல்லோரும் வருவார்கள். அன்போடு கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவருடைய வெற்றியை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை இன்று இந்த அலுவலகம் திறக்கின்ற போதே ஆர்ப்பரித்திருக்கிற கூட்டத்தை பார்க்கின்ற போது யாராலும் வெல்ல முடியாது என்ற வரலாறு தான் இங்கே படைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சொன்னார்கள், இவரை பொறுத்தவரையிலும் இன்று மக்களால் நேசிக்கப்படுகிற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, மக்களுக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கைக்குரியவராக இன்று களம் இறங்கியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இயற்கையை பார்க்கின்ற போது ஒரு நல்ல மனிதர், தமிழகத்தை ஆள்வதற்கு தகுதியானவர் என்ற முறையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய வெற்றி தளபதி தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கின்ற நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி இயற்கையே அவரை இன்று அழைத்து வந்து தமிழகத்திலே நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று இயற்கையே அவரோடு இணைந்து இன்று வழிவிட்டிருக்கிற காட்சியை நாம் காணுகிறோம். ஆண்டாட்சியும் சரி, ஆளுகிற ஆட்சியும் மக்கள் செல்வாக்கிழந்த ஆட்சியாகத்தான் இருக்கிறதே தவிர மக்கள் செல்வாக்கோடு மக்கள் காக்கிற ஆட்சியாக, பாதுகாப்பான ஆட்சியாக, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக, மின்வெட்டே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கும், அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும், ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடற்றவர்களுக்கு வீடு வழங்குவதற்கும், 2 சக்கர வாகனம் இல்லாத அனைவருக்குமே இல்லந்தோறும் வழங்குவதற்கும் அவர் காஞ்சிபுரம் கூட்டத்திலே பேசுகிற போது அவர் சிறப்பான முறையில் இந்த உரையாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறிய குழந்தையிலிருந்து பெரியவர் வரையிலும் அவருடைய பெயரை சொல்லாதவரே இல்லை. அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக வர வேண்டும் என்று அனைவரும் நேசிக்கிறார்கள். நேசிக்கின்ற தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள முடியுமே தவிர, நேசிக்கின்ற தலைவரை தவிர எவராலும் தமிழகத்தை ஆள இயலாது. வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் தான் நாளை எதிர்காலத்துடைய தமிழக முதல்வர் என்பதை நாடு அறிவிக்கப் போகிறது. 234 அவர்தான் வெற்றி பெறுவார். அவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்க முடியும். அன்புமணி ராமதாஸ் இன்று காலை பத்திரிகையிலே பார்த்தேன். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்திருப்பதாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள், எந்த வேகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வீரநடை போடப் போகிறது என்பதை காலம் பதில் சொல்லும். கமலை பொறுத்தவரையும் பறக்குமோ பறக்காது என்பதல்ல, அவர் பறந்து எங்கே இணைந்திருக்கிறார் என்பதுதான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். வைகை செல்வனுக்கு சீட்டே கொடுக்கல, ஜெயிக்க முடியல. அப்புறம் அவர் கருத்து சொல்லுங்க, நான் பதில் சொல்லுவது சரியாக இருக்காது. யாராருக்கு பதில் சொல்ல வேண்டும் தகுதி இருக்கிறது. இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து
எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.